நிர்வாணம் இல்ல, நந்தகுமாரோட நிர்வாணம் போட்டு ஷெஃப் ஆக்சுவலி பெட்டர் தென் தி ஒரிஜினல். இன்னைக்கு ஸ்பெஷல் குக் வித் கோமாளியில் நம்ம நந்தகுமார் அவர்கள் செஞ்ச ரெசிப்பான ஃபிஷ் நிர்வாணம் அவங்க ஸ்டைலில் எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கோகனட் ஆயில், கொஞ்சமாக சால்ட் அண்ட் லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவை கிடையாது. இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வந்து ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. புது வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கும் இது கோகனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். தென் இது நார்மலாக நம்ம வாழை இலையில் தான் செய்வோம். பட் நந்தகுமார் அவர்கள் வந்து இனோவேஷனாக கேபேஜ் லீவ்ஸை வந்து இந்த மாதிரி சுட்டு ட்ரை பண்ணாங்க. ஸோ நாமளும் அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் சுட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கறி லீவ்ஸு, கார்லிக்கு, அதுக்கு முன்னாடி வந்து கோகனட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்கணும். தென் அகெயின் வந்து கார்லிக், கறி லீவ்ஸு, கோகனட் மில்க்வே ஊற்றணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு பாயில், இந்த மாதிரி ஒரு பாயில் வருது அப்படின்னா அதோட ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ் நிர்வாணா, அதாவது நந்தகுமார் ஸ்டைல் ஃபிஷ் நிர்வாணா சூப்பராக ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.